தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் ஒருபோதும் எம்ஜிஆர் ஆக முடியாது என மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய நேர்காணலை தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நல்ல திரைப்படங்கள் நிறைய நடிச்சு ஒரு பெரிய ஸ்டார் இருந்தாரு. அதற்கு பிறகு அதிமுக கட்சி துவங்குறதுக்கு முன்னாடி திமுகவிற்காக பல கள செயல்பாடுகளில் ஈடுபட்டாரு. அவரே ஒரு எம்எல்ஏவானாரு. திமுக சார்பாகவே அண்ணா அவர்களின் எல்லா கொள்கைகளையும் கொண்டு வந்து சினிமாக்கள் மூலியமாக எவ்வளவு தூரம் பரப்ப முடியுமோ பரப்பினாரு. தொடர்ச்சியாக அரசியல் செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டோன்னு முடிவு செய்த பிறகு முழுக்க அரசியல்வாதியாக தான் பரிணமிச்சிட்டு இருந்தார். விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியல்வாதி முழுமையான அரசியல்வாதியாக ஆயிட்டாருங்கிற பெரிய கேள்விதான். அந்த 2 வருஷத்துல விஜய் தன்னை ஒரு அரசியல்வாதியாக எந்த தருணத்தில் காண்பித்துக் கொண்டார் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்படி 1000 கூட்டங்களுக்கு மேல பேசி முடித்திருந்தார். விஜய் மிஞ்சி போன 10 கூட்டங்கள் பேசியிருப்பாரா? அதுவே விரல் விட்டு எண்ணக்கூடிய கூட்டங்கள் தான், உள்ளரங்கு கூட்டங்கள் அதுலயும் அடங்கிரும். அப்ப இன்னும் களத்திற்கே வராத ஒரு அரசியல்வாதியாகத்தான் விஜய் இருக்கார். ஆனா அவர் ரெஃபரன்ஸா 1967, 77 அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்களோட ஃபேன் ஃபாலோயிங் மாதிரி எனக்கும் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, அது ஒண்ணுமே போதுமானது இல்ல. எம்ஜிஆர் கடுமையாக அரசியலில் வேலை செய்தார், உழைத்தார். மிக குறிப்பாக எம்ஜிஆருக்கு பசினா என்னன்னு தெரியும். விஜய்க்கு அது என்னைக்குமே, அது நான் தப்பா சொல்லல, விஜய் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். அவருக்கு பசினா என்ன, மக்கள் படுற கஷ்டங்கள் என்ன, ஒரு அரசு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும், ஒரு அரசு மருத்துவம் எப்படி இருக்கும், எதுவுமே விஜய்க்கு தெரியாது. எம்ஜிஆருக்கு எல்லாமே தெரியும். அந்த மக்கள், ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க, ஏழை மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ரேஷன் கடைகள் எப்படி நிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா துன்பங்களையும் பார்த்து அதுல இருந்தே அவரும் ஒரு பிரதிநிதியாக வந்தவர். அவருக்கு மக்கள் படுற கஷ்டம், விஜய்க்கு மக்கள் படுற கஷ்டம் எதுவுமே தெரியும். வார்த்தைகள் அவர் பேசலாம், ஸ்கிரிப்ட்ல எழுதிட்டு போய் படிச்சுட்டு போலாமே தவிர உண்மையான மக்களுக்கு இங்க என்ன கஷ்டம் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா விஜய் இன்னும் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு, நிறைய விஷயங்களுக்கு களத்தில் இறங்கியிருப்பார். அதெல்லாம் விஜய்க்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் நானும் அதில் ஏற்கனவே ஒரு காலத்திலும் விஜய் அவர்களால் எம்ஜிஆராக ஆகவே முடியாது. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெகதீஸ்வரன்.